நாளை உபவாச கூட்டம் 10 மணியிலிருந்து 12 மணி வரையில் நடைபெறும். அதுபோல் சண்டே திருவிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வீட்டில் இருந்து மெசேஜ் கேட்டு இங்கே வந்து திருவிருந்து அப்படி மெசேஜ் கேட்க முடியாதவர்கள் இங்கே வந்து சர்வீஸ் அட்டென்ட் பண்ணலாம். மற்றும் திருவிருந்து 11 மணிலேருந்து 12:30 மணி வரையிலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதனால் மிஸ் பண்ணாமல் தேவ பிள்ளைகள் திருவிருந்து எடுத்து செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 36 9வது வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த தலைப்பு ஜீவ ஊற்று. பேதுரு பாருங்கள், ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்மிடத்தில் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை காண்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரிடத்தில் தான் ஜீவ ஊற்று இருக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகம். அதன் மூலமாக வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம். நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்திலே வழி நடத்துவார். வெளிச்சத்தில் பாவம் இருக்காது, இருள் இருக்காது, இருளில் ஆதிக்கம் இருக்காது. அல்லேலூயா. உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி எறலும். அல்லேலூயா. ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, பக்தன் சொல்கிறார் தாவீது, உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இதயம் உள்ளவர்கள் மேல். இப்போ நம்முடைய இதயம் அப்படி இருக்கணும், செம்மையாக இருக்கணும். அல்லேலூயா. சீர்கட்ட இதயமாக இருக்கக்கூடாது. எத்தனையவர்கள் இதயம் எப்படி இருக்குது? சீர்கட்டு போன இதயம். எல்லாவித நன்மையும் பெற்றுக்கொள்வார்கள், வெளியில் போய் மோசமான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. அல்லேலூயா. பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்குடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பணம் இருந்தாலும் பெருமை. இங்கே பக்தன் சொல்வார், பெருமைக்காரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்குடைய கை என்னை பறக்கடிப்பாமலும் இருப்பதாக. இதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். அல்லேலூயா. அக்கிரமக்காரர்களே எழுந்திருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தியத்தை நன்றாக அறிந்து இதுதான் சத்தியம், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு தெரிந்தும் சத்தியத்துக்கு விரோதமாக நடந்தால் விழுவார்கள். அப்புறம் ஒருக்கா எழுந்திருக்கவே மாட்டார்கள். நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே கிருபை உள்ளவர், டைம் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. இதே போல் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 23வது வசனம். Keep the heart with all diligence, for out of it are the issues of life. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்கிறது, அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். லபா ஷம்பலபாரி கோசிக்கா. எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இந்த ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்நிய பாசையை பெறுகிறோம், அபிஷேகத்தை பெறுகிறோம். நம்ம வாயின் வார்த்தைகளெல்லாம் நல்ல வார்த்தையாக இருக்கணும், கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாயில் எப்படிப்பட்டதெல்லாம் உள்ளே இதெல்லாம் போனோம், துன்மார்க்கமான காரியங்கள்லாம் உள்ளே போகக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் உள்ளே போகக்கூடாது. அல்லேலூயா. எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். சோதனைகள் வரும், சோதனை ஜெயிக்கணும். எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அங்கே யார் இருக்கா? ஜீவ ஊற்று ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய ஆவியானவர் இருக்கிறார். எச்சரித்து கொண்டே இருப்பார், செய்யாதன்னுட்டு. தவற செய்துகிட்டே இருப்பேனால் ஆண்டவர் தண்டிச்சிருவார். அல்லேலூயா. இதே போல் நீதிமொழிகள் 10வது அதிகாரம்
11வது வசனம். The mouth of a righteous man is a well of life, but violence cover the mouth of the wicked. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அல்லேலூயா. நீதிமான்கள் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை உடனே கேட்பாங்க, கேட்டு அதன்படி நடப்பாங்க. அதன் மூலமாக பெரிய ஆசீர்வாதம் வரும். துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். அதே போல் நீதிமான்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டால் கண்டிப்பாக அது நிறைவேறும். ஒருத்தன் துன்மார்க்கமாக ஜீவித்தால் துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். இன்றைக்கி எத்தனை துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க உலகத்தில். அல்லேலூயா. ஒரு நாள் கூட காத்திருப்பு கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. இந்த காத்திருப்பு கூட்டத்தில் மொபைல் மூலமாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உட்கார்ந்து கேட்குறதும் கிடையாது. சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக கேட்கிறார்கள். அல்லேலூயா. நான் சில நேரத்தில் செக் பண்ணுவேன், கவனமாக கேட்கிறார்கள். கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிலருக்கு அந்த ஞானமும் கிடையாது, ஈவன் பைபிள் படிக்கிறதே கிடையாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை உலாபா ஷம்பலபா ரிகோ சீக்கலபா ரிகோபா இந்த அல்லேலூயா 13வது அதிகாரத்தில் 14வது வசனம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. கொடுமையான வியாதி இருக்குது, நம்ம பிள்ளைகள் கொடுமையான இடங்களுக்கெல்லாம் சென்று வருகிறீர்கள். எந்த இடத்துல யாருக்கு எந்த தொற்று இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையான இடத்துக்கு நீங்கள் சென்று வந்தாலும் அந்த ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்கள் மேல் இருப்பதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. நீ பாருங்கள், பெரிய பெரிய பணக்காரன் அவனே விட்டு வைக்கல. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ஏமாத்துறோம். தேவ தயவு நமக்கு வேணும். தேவன் தான் நம்மை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் எப்போதும் நிரம்பி நம்ம செவித்து கொண்டு இருக்க வேண்டும். மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மரணங்கள் நமக்கு முன்னால் இருக்கலாம், பின்னால் இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம். எல்லாவற்றிலிருந்து நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை தப்பி வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே போல் அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சில நேரத்தில் நான் கண்டிப்பாக பேசுவது உண்டு. எதுக்கு நான் அவங்க மேலே உள்ள அன்பு. நம்ம சபையார் யாருமே இப்படிப்பட்ட தொற்று எதுக்கு கடந்து போகக்கூடாது. ஒரு தொற்று நோய் வந்துட்டேன்னா ஒருத்தர் கூட வீட்டு பக்கம் வரமாட்டாங்க, இவன் போதகனும் வரமாட்டான். அல்லேலூயா. அதனால தான் எச்சரிக்கை, எப்போதும் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருப்பது. இதில் 14:27 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. மரண கண்ணிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மரணங்கள் தேசத்தில் இருக்கலாம். தேசத்தில் பெரிய பெரிய ஆள்களெல்லாம் மறித்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாருங்கள், மரண கண்ணிக்கு நம்மை தப்புவிப்பார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படணும் நம்ம. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பரலோகத்திலேருந்து நம்ம பார்க்குறாரு. அல்லேலூயா. நீ என்ன செய்கிற? வேதம் படிக்கிறாயா? சும்மா உலகத்தை நோண்டிட்டு இருக்கிறாயா? எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. நீ நல்லதை செய்வாயினால் அதற்குரிய நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளை என்ன செய்யணும்? வேதம் படிக்கணும். அல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன்.
சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர் பேசும்போது ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த கழுதையிட்டியா ஆண்டவர் பேசுகிறாரு? ஆமாம், அன்றைக்கு கழுதையுடைய வாயை திறந்தே பேசிய தெய்வம். இந்த கழுதையும் முழுமையாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து முழுமையாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய அனுபவம். பேசாத அனுபவமே கிடையாது. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. எப்படி விடுதலை வரும்? ஆண்டவர் பேசுவார். என்னென்ன பாவம் செய்கிறார், இந்த பாவத்தெல்லாம் செய்யாத, பேசுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னிடத்தில் ஆண்டவர் பேசுகிறாரா? அப்படியெல்லாம் நம்ம வியப்படைவோம். அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம், தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அதனால் அந்த பேசுகிற அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வர வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னோடு பேசும். அன்றைக்கு சாமியலோடு ஆண்டவர் பேசினார்களா? ஏன் உங்களோடு பேச மாட்டார் ஆண்டவர்? கண்டிப்பாக பேசுவார். அல்லேலூயா. யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதே கிடையாது. இவன்கிட்ட தான் பேசணும், அவன்கிட்ட தான் பேசணும் என்பது கிடையாது. ஆடு மேய்த்து கொண்டு தாவீதையே ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார். பெரிய பெருமையும் மேட்டிமையாக உள்ள சவுலை ஆண்டவர் தள்ளினார். அல்லேலூயா. அதனால் நமக்கு பெருமைங்கிறதே இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, பெருமை இருக்கக்கூடாது. இன்றைக்கி சிலர் இருக்கிறான், ஒரு 10 பைசா வருமானம் வந்துட்டாலே பெருமை. அல்லேலூயா. எல்லாம் வானத்தில் கோட்டை கட்டுவோம். நான் அதை அப்படி செய்வேன், நான் இதை இப்படி செய்வேன். ஆனால் கடைசியாக ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. வெறும் வானத்தில் கோட்டை கட்டுறது. அல்லேலூயா. ஆவியானவர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றால் ஜீவ ஊற்று உங்களிருந்து புறப்பட்டுட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து செவிப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. புதிய புதிய வெளிப்படுத்தலெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், எல்லாவற்றையும் ஆண்டவரே வெளிப்படுத்துவார். அதே போல் நீதிமொழிகள் 16:32 வசனம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வேலை செய்வேன், இந்த வேலை செய்வேன், அதில் 2 லட்சம் வரும், இதில் 3 லட்சம் வரும், எல்லாம் மனக்கோட்டை கட்டுவோம். அல்லேலூயா. வேதம் சொல்வது பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். முதல் நீ மனதை அடக்கிறியா, நீ தான் உத்தமன். அல்லேலூயா. உலக காரியங்களில் தலையிடாதபடி, உலக காரியங்களில் நடக்காதபடி மனதை அடக்கணும். இன்னைக்கு நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அநேக நான் சொல்கிறதெல்லாம் நன்மை தான் சொல்வேன், கீழ்ப்படிதலே கிடையாது. அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை. அல்லேலூயா. முன்னால் அதே போல் வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு சும்மா இருந்திருப்பான். இனிமெல்லாம் வேலை இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது சபையில் நடைபெறும். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் பாருங்கள், ஒருவனை உருவாக்குவார். உருவாக்கி அவனை பரிசுத்தப்படுத்தின பிறதான் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் தண்டனைக்கு யாரும் தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. உங்கள்கிட்ட பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதே போல் அல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனம், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவர் யாவரும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர்
இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருந்தார். இஸ்ரவேல் அன்னைக்கு விலகினாங்க, வெட்கப்பட்டு போனாங்க. அல்லேலூயா. அந்நியர் கரத்திலெல்லாம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அல்லேலூயா. ஸோ பின்வாங்கிறவன் பேர் எதில் எழுதப்படும்? புழுதி. நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் புழுதியில் பேர் எழுதப்பட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட வேண்டும். அப்போதுதான் நித்தியத்தில் போய் சேர முடியும். அல்லேலூயா. புழுதியில் எழுதப்படுகிறவர்களெல்லாம் பாதாளத்துக்கு தான் செல்ல முடியும். இன்னைக்கு அநேகருடைய பேர் எங்கே எழுதப்பட்டிருக்குது? புழுதி, சேற்றில் எழுதப்பட்டிருக்கு. ஒன்ஸ் நீ பின்வாங்கி போனது போனதான். ஒன்றும் நீ என்ன பெரிய ஆளுன்னுட்டு ஆண்டவர் உன்னை அப்படியே தூக்கி மீண்டும் வைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் சில சான்ஸ் கொடுப்பார். அந்த சான்ஸ் எல்லாம் மீறி செய்கிற பாவத்தையே நீ செய்வாயானால், அல்லேலூயா, தண்டனைக்கு ஊழியக்காரனும் தப்ப முடியாது, விசுவாசியும் தப்ப முடியாது, யாராக இருந்தாலும் தப்பவே முடியாது. அல்லேலூயா. அதனால் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒழுங்குக்கிரமமாக செவி சாய்க்கணும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் உன் பேர் புழுதியில் எழுதப்படும். அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம புழுதி தான். இந்த புழுதியை தேடி தான் ஆண்டவர் வந்தார், ரட்சித்தார். இந்த மண்பாண்டவங்களை தான் உடைத்து உருவாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றினார். மீண்டும் மீண்டும் புழுதியை போல நாம் ஜீவித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நீ யாராக இருந்தாலும் சரி தப்பவே முடியாது. அல்லேலூயா. அறிஞனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, பணக்காரனுடைய அல்லவிய கதையை நினைவு கூர்ந்து கொள். பணக்காரன் பாதாளத்தான் போனான். அதனால் நட்பு யாரோடு இருக்கணும்? தேவனுடைய நல்ல அறிவுகளை அறிவிக்கிற உத்தம ஊழியக்காரர்களோடு இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் பார்ப்பேன் சபையில் அநேகருக்கு கேர் பண்ணுறதே கிடையாது. என்னதான் சத்தியம் சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் கவலைப்பட வேண்டிய ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை மனம் திரும்புங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, பாதாளத்துக்கு போகாதபடி பரலோக ராஜ்யத்துக்கு வாருங்க, திருவிழந்தில் உண்மையுத்தமாக வந்து பங்குள்ளுங்க. கர்த்தர் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தினால் உங்களை நடக்கும். கண்களை மூடுவோம். மஞ்சள் ஆசிரியா ஜெபம் பண்ணுங்க. சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. சுருக்கம். போதுகிற கூட கத்த மர்ம கருத்துல தாழ்த்தி கொடுக்குறேன்.
ஆமென். அந்த சுகபல ஆரோக்கியம் தந்து கர்த்தாவே சபையார் அனைவரும் உங்க கருத்தை ஒப்பு கொடுக்கிறது கர்த்தாவே சபை இந்த நோய்கள் வராதபடிக்கு தேவனாகிய ரட்சகர் கருத்தில் தாய் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் நீரை பொறுப்பேற்று வழிநடத்தி நீர் ஆசீர்வதிக்கு கெஞ்சி மன்றாடி எல்லா சபைத்துக்கும் மகிமை இன்னொரு சக்தி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மை என்றும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.